சிங்கம்புணரி அருகே கட்டுக்குடிப்பட்டியில் செல்வ விநாயகர் மகா மாரியம்மன் கோவில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பேத்தப்பன் வேடமிட்டு வாப்பெட்டியில் கோழி இறக்கை செருகி உலக்கையுடன் கோவிலை சுற்றி சுற்றி அம்மை நோயை விரட்டும் வினோத வழிபாடு. விழாவில் முகத்தில் வண்ண சாயம் பூசி ஆடி பாடி மகிழ்ந்த கிராம மக்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கட்டுக்குடிப்பட்டியில் செல்வ விநாயகர் மகா மாரியம்மன் கோவில் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டத்திலுடன் சித்திரை பொங்கல் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து மாமன் மச்சான்கள் உறவு நீடிக்க வேண்டி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என வண்ண வண்ண சாயம் பூசி மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து வெள்ளையம்மாள் சின்ன கருப்பர் ஆலயத்தின் முன்பு ஆண்கள் பெண்கள் முகத்தில் சாயம் பூசி கும்மியடித்தும் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் பல்வேறு தெய்வங்கள் வேடமிட்டு சாமியாட்டம் ஆடி இங்கிருந்து உற்சாக மிகுதியில் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் செல்வ விநாயகர் மகா மாரியம்மன் கோவிலுக்கு அழைத்து வந்தனர். அங்கு பெண்கள் ஆடி பாடி கும்மி அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பச்சை இலைகளை செருகி அதில் தொங்கவிடப்பட்டிருந்த ஆப்பிள், திராட்சை, பலாப்பழம் போன்ற பல வகையான பழங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த செல்வ விநாயகர் மகா மாரியம்மன் கோவிலுக்கு பேத்தப்பன் வேடமிட்டு தலையில் கோழி இறகுகளை செருகிய வாப்பெட்டி தலையில் கவிழ்த்தும் கோழி இறகு மீசையுடன் கையில் உலக்கையோடு அழைத்து வரப்பட்ட பேத்தப்பனை இளைஞர்கள் வா வா என கூப்பிட உலக்கையுடன் கோவிலை சுற்றி சுற்றி அக்னி நட்சத்திரத்தில் அம்மை நோயை விரட்டும் வினோத திருவிழாவுடன் பேத்தப்பன் திருவிழா நிறைவு பெற்றது. அக்னி நட்சத்திரத்தில் நடக்கும் இந்த பேத்தப்பன் விரட்டி செல்லும் நிகழ்வால் அம்மை நோயை விரட்டும் என்பது இவர்களின் நம்பிக்கையாகும். ஆடு கோழி பலியிட்டு பொங்கல் வைத்த இடத்தில் இரத்தக்கரை இல்லாத அளவிற்கு மறுநாள் நல்ல மழை பொழியும் என்பதும் இதனால் விவசாயம் செழிக்கும் என்பதும் இவர்களின் நம்பிக்கையாகும். இந்த வினோத திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.